ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் ஃபினிக்ஸ். நான் டாக்டர் அன்பு. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி தான் வந்திருக்கிறோம். நம்ம ஒரு 2 days இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். மினிமம் 10 places தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டிச்சேரிக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே மக்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி வேர்ல்டு லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நம்ம பாண்டிச்சேரிக்கு போகும்போது மினிமம் ஒரு 2 days நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 days எங்கெல்லாம் போகலாம், எந்தெந்த டைமுக்கு போகலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாண்டிச்சேரிக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ராக் பீச் பற்றி தான். இந்த ராக் பீச்சோட இந்த நடபாதை 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. நம்ம ஓவரால் ஒரு 3 kilometers இதை நடந்தே கவர் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் 5:30 7:30 வரைக்கும் ரெகுலராக வாக்கிங் வரவங்க எப்போவுமே வருவாங்க. நான் பாண்டிச்சேரியில் தான் எம்டி பண்ணேன். ஸோ நான் 3 வருஷமும் இங்கே ரெகுலராகவே வாக்கிங் வருவேன். நீங்களும் பாண்டிச்சேரி வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ராக் பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாண்டியோட வைப் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைஸ் பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு 7:30 9:30 பாருங்கள். ஸோ மார்னிங் ஹவர்ஸுக்கு இந்த ராக் பீச் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே தான் ஃபேமஸான லீ கஃபே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, நிறைய ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு 1 hour நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 பக்கத்திலே இருக்கிற ஒயிட் டவுனுக்கு வந்துடலாம். ஒயிட் டவுன் தான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்.